கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணம் கண்களை மூடி சிந்தித்துப் பாருங்கள். நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பிரச்சனைகளும் சவால்களும் தவிர்க்க முடியாத அங்கங்கள், இல்லையா? சில சமயம் அந்த பிரச்சனைகள் நம்மை மூச்சு திணற வைத்துவிடும். இருளில் வழி தேடுவது போல, எங்கு செல்வது, யாரிடம் கேட்பது, எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் நாம் தவித்து நிற்போம். அது ஒரு நிதி நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது உடல்நலக் குறைபாடு, தீராத வியாதியாக இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்படும் சலசலப்புகள், மன அமைதியை குலைக்கும் உறவுச் சிக்கல்கள், அல்லது எதிர்காலம் குறித்த ஒருவித அச்சம், குழப்பம். இவை அனைத்தும் நம் மனதில் ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தி நிம்மதியை பறித்து விடுகின்றன. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில சமயங்களில் தீர்வுகள் கிட்டாமல் போகலாம். மனிதர்களிடம் உதவி கேட்டு அவர்களும் கைவிட்ட நிலையில் நாம் தனித்து விடப்பட்டது போல உணரலாம். ஆனால் இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறது. ஒரு முஸ்லிமானவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று போதிக்கிறது. காரணம், நமக்கு ஒருவன் இருக்கிறான். அவனே எல்லாவற்றையும் படைத்து, அனைத்தையும் அறிந்த, எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன். அவன்தான் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ். ஆம், நம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு கவலைக்கும் ஒரே ஒரு உண்மையான தீர்வுதான் உண்டு. அதுதான் சர்வலோக இறைவன் அல்லாஹ்விடம் நம்மை முழுமையாகச் சரணடையச் செய்வதும், அவனிடம் கையேந்தி உள்ளம் உருகி பிரார்த்திப்பதும் தான். அவனே உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்கிறான், கேட்பவர்களுக்கு வழங்குகிறான். இன்று நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த துஆவை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் வல்லமை கொண்ட ஒரு துஆ ஆகும். இந்த துஆவை நீங்கள் உள்ளச்சத்துடன் ஓதும்போது, இன்ஷா அல்லாஹ், உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழி பிறக்கும். அல்லாஹும்ம அர்ஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், உனது கருணையினால் எனக்கு கருணை புரிவாயாக, கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே. இந்த துஆ நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக அமையும் என்று நாம் கூறினோம். இது எப்படி சாத்தியம்? ஏனெனில், ஒருவருக்கு அல்லாஹ்வின் கருணை கிடைத்துவிட்டால் அவனது உலக மற்றும் மறுமை பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைத்துவிடும். இதுவே இந்த துஆவின் மையக் கருத்து. அல்லாஹ்வின் கருணை கிடைத்துவிட்டால் அது நோய், கடன், மன அழுத்தம், குடும்பச் சிக்கல்கள் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கும் வழியை அல்லாஹ்வே காட்டுவான். அவனின் கருணையே அனைத்து தீர்வுகளுக்கும் திறவுகோலாகும். இந்த துஆ ஒரு மனிதன் தனது பலவீனத்தை உணர்ந்து தனது முழு நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் மீது வைப்பதை உணர்த்துகிறது. ஆம், நாம் அனைவரும் மனிதர்கள்தான். நமக்கு பலவீனங்கள் உண்டு. நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும்போது நாம் அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்த வேண்டும். இந்த துஆவை ஓதுவதன் மூலம், யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், உன்னுடைய கருணை மட்டுமே எனக்குத் தேவை, உன்னை மட்டுமே நான் நம்புகிறேன் என்று நாம் அல்லாஹ்விடம் சரணடைகிறோம். இந்த துஆவில் கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே என்று அல்லாஹ்வை அழைக்கிறோம். அல்லாஹ்வின் 99 அழகிய திருநாமங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ்வை அவனது இந்த மகத்தான கருணையின் பெயரால் அழைக்கும்போது நம்முடைய பிரார்த்தனைக்கு மிக விரைவாக பதிலளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். இதுவே இந்த துஆவின் அங்கீகாரத்திற்கான ஒரு முக்கிய காரணமாகும். துஆவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம். இது ஒரு நிரந்தரமான, அனைவருக்கும் பொதுவான துஆவாகும். இருப்பினும் சில நேரங்களில் துஆக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த நேரங்களில் இந்த துஆவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும். தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த துஆவை ஓதலாம். சுஜூதில் இருக்கும்போது, தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதுவது சிறந்தது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும். இரவின் கடைசி பகுதி, அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன், தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து, என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா, நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம். அப்போது இந்த துஆவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துஆ அங்கீகரிக்கப்படும்.
குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துஆவை அதிகம் ஓதுவார்கள். நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துஆ அங்கீகரிக்கப்படும். ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துஆவை ஓதலாம். ஒரு துஆ அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது. சில முக்கிய அம்சங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துஆ கேட்க வேண்டும். வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம். நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தேகத்துடன் துஆ கேட்பது பலனை தராது. என்றால் என்ன? அது அல்லாஹ்வுடன் நாம் பேசும் ஒரு உரையாடல். நம் மனதில் இருக்கும் கவலைகள், தேவைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்வதுதான் துஆ. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். துஆவின் சக்தி அளவிட முடியாதது. அது விதியை மாற்றும் வல்லமை கொண்டது. பாவங்களில் மூழ்கியிருக்கும் நிலையில் துஆ கேட்பது அதன் அங்கீகாரத்தை தடை செய்யலாம். துஆ கேட்பதற்கு முன் பாவ மன்னிப்பு தேடுவது நல்லது. நம்முடைய உணவு, உடை மற்றும் வருமானம் ஹலால் ஆனதாக இருக்க வேண்டும். ஹராம் மூலம் கிடைக்கும் வாழ்வாதாரம் துஆ அங்கீகாரத்திற்கு தடையாக அமையலாம். இந்த துஆவை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தினமும் தொழுகைக்குப் பிறகும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதும் இந்த துஆவை உள்ளச்சத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ், இது உங்களுடைய இம்மை மற்றும் மறுமை வெற்றிக்கான திறவுகோலாக அமையும். இறுதியாக, யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் நன்மையை வழங்கிடுவாயாக. மறுமையிலும் நன்மையை வழங்கி நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் அவர்களும் இந்த மகத்தான துஆவை அறிந்து அதன் பலன்களை பெற்றுக்கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான நாட்களில் ஓத வேண்டிய துஆவும் திக்ருகளும் பற்றி பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் ஒன்றாகும். குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் இஸ்லாத்தில் மிகவும் மகத்தான நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் செய்யப்படும் நல்லமல்கள் மற்ற நாட்களில் செய்யப்படும் நல்லமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவை. அல்லாஹ் தன் திருமறையில் சூரத்துல் ஃபஜ்ரி 89 அத்தியாயம் 1 மற்றும் 2வது வசனங்களில் வல் ஃபஜ்ரி, விடியற்காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரன், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான். பெரும்பாலான அறிஞர்கள்